வெல்கம் பேக் டு பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கி ரோஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் நைட்டு மாடியில் உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஆப்போசிட்டில் ஜேகே இருக்கான். வயன், அளவா குடிடி. ஏன் குடிக்கணும்? நான் ஃபுல்லாக குடிப்பேன். இதில் இருக்க எல்லா பாட்டிலும் குடிப்பேன். இப்போ எதுக்கு இவ்வளோ குடிச்சிட்ருக்க? லவ் ஃபெயிலியரா என்ன? லைஃப் ஃபெயிலியர்டா. எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி வளர்த்துனாங்க தெரியுமா? எப்படி வளர்த்துனாங்க? 10th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு நினச்சாங்க. ஆனால் நான் அட்டெம்ப்ட் எழுதி தான் பாஸ் ஆனேன். 12th படிக்கும்போது நான் நினச்சேன் அப்பா அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு. நிறைவேற்றினியா? ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டேன். அப்புறம் காலேஜில் சிஎஸ் எடுத்தேன். நான் ஏன் சிஎஸ் எடுத்தேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் அப்புறம் பிளேஸ்மெண்ட் வந்தாங்களா? வந்தாங்க. ஒரு நாய் கூட நான் செலக்ட் பண்ணல ஜேகே. நீ நல்லா அட்டன் பண்ணியிருந்தா அவங்க உன்னை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஈஸியாக கொஸ்டின் கேட்டிருக்க வேண்டியதானே. இங்கிலீஷில் ஒரு பேஜ் பேச சொல்கிறான். எதை பற்றி? செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பற்றி. அடி பாவி, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியாதா? என்ன நீ, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உன்னை பற்றி தானே கேட்குறாங்க, அதை சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம்? என்னை பற்றி நான் நிறையா சொல்லுவேன். ஆனால் நீ உன்னை பற்றி சொல்லுன்னா என் மைண்டு பிளாங்க் அவுட் ஆகிடுதுடா. நான் என்ன சொல்கிறது? என்னை பற்றி என்ன சொல்கிறது? இப்போ சொன்னது சொன்னால் அவன் வேலை தர மாட்டேன்றான். சரி சரி, இப்போ வேற என்ன பிரச்சனை உனக்கு? இதுதான் பிரச்சனைனா இதுதான் முன்னாடியே முடிஞ்சிச்சே. ஒவ்வொரு தடவையும் குடிக்கும்போது இதவே சொல்லி புலம்பிட்டு இருந்தானா எப்படி வயன்? ஆமா, சரிதான் சரிதான், நான் தான் புலம்பல் கேஸ். ஐயோ ஜேகே, இன்னைக்கு நீ தான் மாட்டின. இன்னைக்கு ஒருத்த மாப்பிள்ளை பார்க்க வந்தான். மாப்பிள்ளை பார்க்க வந்தானா? பொண்ணு பார்க்க வந்தான். ரிஜெக்ட் பண்ணிட்டானா? ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அந்த மொழுக்கு மூஞ்சி என்ன சொல்றான்? உன்னை பார்த்து சமைக்க தெரியுமா, வீட்டு வேலை தெரியுமான்றான். அதெல்லாம் நான் எப்படி? அவனுக்கு மனசாட்சியே இல்லை ஜேகே. நான் அவனெல்லாம் எப்படி ஜேகே கல்யாணம் பண்ணிப்பேன்? உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும்? எனக்கு என் க்ரஷ் மாதிரி மாப்பிள்ளை வேணும். உன் க்ரஷ் மாதிரியா? யார் அந்த க்ரஷ்ஷு? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ரகசியம். ரகசியமா? அப்படி யாரு? அதான் சொல்லக்கூடாது சொல்றாள், அப்புறம் என்ன யாருன்னு? அவன் எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்னா அவன் 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 சொல்லுவயன், அவன் பையன் மாதிரி இருப்பான். இது ஒரு காமெடின்னு இதை சொல்லிட்டு அவளே வர சிரிச்சுக்கிறா. என்ன சூப்பர் காமெடி வயன், சூப்பர் காமெடி. ஜேகே தான் உங்களை தூக்கிட்டு போய் உங்க வீட்லயும் விடுறான். ஜேகே அம்மா இன்னைக்கும் குடிச்சிருக்காளா? அம்மா இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு பார்ட்டிமா, தான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையா ஜேகே உங்கள் ஆஃபீஸ் பார்ட்டி நடக்குது? சாரிம்மா. என்ன சாரி? வயசு பொண்ணு எப்படி குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கா. இவளுக்கு நான் இனி எங்கடா மாப்பிள்ளை பார்ப்பேன்? அம்மா நீங்கள் அதவே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து தான் அவன் மெண்டல் மாதிரி சுற்றிட்டு இருக்கா. அப்புறம் இப்படியே விட்டுறலாமா? 7 கழுத வயசாச்சுல்ல. நான் இப்போ என்னம்மா சொல்கிறது? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். இனிமேல் அவள் குடிக்கக்கூடாது. அவள் குடிச்சா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் அம்மாவும் டோர் லாக் பண்ணிடுறாங்க. ஜேகேவும் பைக் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பியிருப்பான்.
நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க எழுந்த உடனே ஜேகேக்கு தான் கால் பண்றீங்க. ஹலோ ஹலோ சொல்லுடி, போதை தெளிஞ்சிருச்சா? ம் ஏன் ஒரு மாதிரி பேசுற? ம் என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லாம தான் அழுகிறியா? எங்க அம்மா இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை வர சொல்லிட்டாங்கடா. என்னால முடியல. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ இங்க வா. நீ இங்க வர என் கல்யாணத்தை நிறுத்துற. அதுக்கப்புறம் உன் அம்மா என்ன கொல்றாங்க. ஜேகே புரியுதா புரியலையா? எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் ஜேகே. வேண்டாம் ஜேகே ப்ளீஸ். சரி வரேன் இருடி அப்படின்னு ஜேகேவும் கிளம்பி உங்க வீட்டுக்கு தான் வரான். அம்மா ஜேகே வயன் எங்கம்மா? அவ மேல ரூம்ல இருக்கா. அவளை மரியாதையா புடவை கட்டிட்டு ரெடியாகி கீழே வர சொல்லு. சரிம்மா அப்படின்னு ஜேகேவும் மேல வரான். நீங்க ஒரு ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டுட்டு கண்ணத்துல கை வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. ரெடி ஆகலையா மேடம் நீங்க? எதுக்கு? உன்னதானே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அப்போ நீ தானே ரெடி ஆகணும். வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம். அதை நீ உன் அம்மா கிட்ட சொல்லணும். சொன்னா அடிக்கிறாங்கடா. இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன என்கிட்ட கேட்குற? எனக்கு தெரியாம தான் நான் உன்ன வர சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம். இந்த கல்யாணத்தை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு மாப்பிள்ளையே பார்க்க கூடாது. ஆமா, டார்ச்சரா இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்னென்ன ரூல் சொல்றான் தெரியுமா? நேரத்துல எந்திரிக்கணுமா, சமைக்கணுமா, டீ போட்டு கொடுக்கணுமா. ஐயோப்பா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா ஜேகே? அதெல்லாம் ஆகாது ஆகாது. வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் இந்த விஷயமே வேண்டாம். அம்மா கிட்ட பேசுறேன். வயன் வரேம்மா. சரி போய் புடவை கட்டிட்டு வா. நான் புடவை கட்ட மாட்டேன். அப்புறம் நான் இப்படியே தான் வரப்போறேன். அப்புறம் மாப்பிள்ள என்ன சொல்லுவான்? சி, இந்த மாதிரி ஒரு அடக்கம் இல்லாத பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். எப்படி ஐடியா பிளான்? சப்பையா இருக்கு வயன். உன் அம்மா எத்தனை பேர் இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ பேர் முன்னாடி உன்னை செருப்பெட்டு தட்டிப்பாங்க. ஓகேனா வா போலாம். அடிப்பாளையா அத்தாக்காரி? ஓகே, நான் போயிட்டு சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீ இங்கே வேறு. ஜேகேவும் அந்த ரூமில் தான் இருப்பான். நீங்கள் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்கள் மிரர் முன்னாடி உட்காடுறீங்க. ஜேகே சொல்லுவாயன், ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணி விடு. சாமி, இவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு எல்லா வேலையும் வாங்குறாளே. என்ன வந்துட்டேன் 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 அப்படின்னு அவனும் வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விடுறான். ஜேகே ஓவர் மேக்கப்லாம் வேண்டாம், லைட்டாக குட்டியாக இங்கே பவுடர் அடித்து இங்கே மட்டும் ரோஸ் பவுட்ரு போட்டு, லிப்ஸ்டிக் வேண்டாம், லிப்பு பிங்காக இருந்தால் எனக்கு பிடிக்காது. இப்படியே ஓகே தான். ஐலைனர் வேண்டாம், எனக்கு கண்ணை தேய்ச்சா சந்திரமுகி ஆயிடுறேன். ஸோ ஐலைனர் வேண்டாம். ஜேகே உங்களை ரெடி பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜேகே ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உங்களவே பார்த்துட்டு இருக்கான். ஜேகே ஜேகே வயன் சொல்லு, நான் எப்படி இருக்கேன்? நல்லா தான் இருக்குடி. நல்லா தான் இருக்கேனா? அழகா இருக்க. வா போலாம் அப்படின்னு ஜேகே உங்க ஹேண்ட்ஸ் பிடிச்சி கீழே கூட்டிட்டு போறான். அப்போ மாப்பிள்ளை வீடும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சோஃபால. வயன் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. ஓகேம்மா.
ஆண்டி நான் சுற்றி வளைச்செல்லாம் பேசல. எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஓகே மாப்பிள்ள, நீங்கள் போய் பேசுங்க. என்ன இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். வயன், நீ கூட்டிகிட்டு போ. ஆ ஓகேம்மா. நீங்களும் உங்கள் பால்கனிக்கு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. ஹாய், நான் ஜோயோன். நான் வயன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? சிஎஸ், பிஎஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் பிஜிலாம் போடுற ஐடியாவில் இல்லையா? இல்லை, அதுக்கப்புறம் படிக்கணும்னு தோணலை, அதான் வீட்டில் இருந்துட்டேன். ஓகே. எங்கேயாவது ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது என்னோட கடமை இல்லை. ஸோ சொல்லுங்கள். அப்ளை பண்ணியிருந்தேன், பட் கிடைக்கல. இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் அப்ளை பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா? ஒரு 2-3 கம்பெனி பார்த்து வச்சுருக்கேன், அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே. இனிமேல் இந்த மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணுறது, வேலைக்கு போகலான்னு ஒரு மைண்ட் செட் வளர்த்துக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். ஏன்? பிகாஸ் என் ஃபேமிலியில் பொண்ணுங்கள்லாம் வேலைக்கு போக மாட்டாங்க. நீ வீட்டில் இருந்தால் போதும். உனக்கு சமைக்க தெரியுமா? ம். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ஒரு செஃப் அப்பாயிண்ட் பண்ணுறேன். நீ அவங்க கிட்ட குக் பண்ணுறது கற்றுக்கோ. என்ன? ஆமாம் வயன், வீட்டில் பொண்ணுங்க தானே சமைக்கணும், ஸோ கற்றுக்கோ. ம். அப்புறம் ஃப்ரைடே மறக்காமல் கோயிலுக்கு போகணும், விரதம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் உனக்கு அம்மா சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. அப்புறம் யார் அந்த பையன் உன் ஹேண்ட்ஸ் பிடிச்சி வந்தது? ஃப்ரெண்டு. அதை முதல்ல கட் பண்ணு. எங்கள் வீட்டில் எந்த பொண்ணுங்களும் பசங்க கூடலாம் இப்படி கை பிடிச்சிட்டுலாம் சுற்ற மாட்டாங்க. ஓகே? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் அதனால தான் உன்கிட்ட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் உனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ம். ஓகே. அப்போ உனக்கு என்ன பிடிக்கல? ம். பட் உன் ஃபேமிலி என்ன மாப்பிள்ளையே அக்செப்ட் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ண போகிற? பிடிக்கலன்னு சொல்லுவேன், அவங்க ஏற்றுப்பாங்களா? நீங்கள் சைலண்ட் ஆகிடுறீங்க. ஓகே, அப்போது நம்ம மேரேஜ்க்கு ரெடியாரு அப்படின்னு அவன் கீழே போகிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. நல்லா கட்டிட்டு எப்படி தான் வாழ போறணும் சாமி. நீங்கள் கீழே வரீங்க. ஆண்டி, எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் தான். என்ன வயன்? ம். ஸோ மேரேஜ்க்கு ரொம்ப டைம்லாம் இழுக்க வேண்டாம், ஒரு 3-4 வீக்ஸில் வச்சிடலாம். இப்போ தட்டை மாற்றிக்கலாம், ஓகேவா? ஓகேப்பா. ஆனால் அவன் அப்பா அம்மா அவங்க சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் தான் மொத்த ஃபேமிலி பார்த்துட்ருக்கேன், நான் சொன்னால் போதும். என்னோட மேரேஜ் டிசைட் பண்ணுற கூட எனக்கு இது இல்லை. ஓகே, நம்ம தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு அவன் எழுந்து நிற்கிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. வயன், இப்போ விட்டா உனக்கு வர சான்ஸே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு டோமரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு நீங்கள் சென்டரில் போய் நிற்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேர்? ஜோயோன். ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்ன பேச போகிற? ஒரு நிமிஷம் உட்காருங்க சார். பால்கனியில் நீங்கள் பேசுனீங்கல்ல, நான் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை, ஸோ இப்போ பண்ணலான்னு. என்ன? ஆமாம், நீங்கள் அவ்வளோ கொஷின் கேட்டீங்க, நான் தானே பதில் சொன்னேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் தரணும்ல, ஸோ உட்காருங்க. ஜேகே, சொல்லு அயன், இங்கே வா. ஜேகேவும் உங்கள் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். இங்கே பாரு, என்ன பாரு, சுற்றி என்ன நடந்தாலும் பார்க்கக்கூடாது, ஓகே? ஜேகே, சொல்லு அயன், என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல? தெரியும். நான் இப்படி தான் ஜேகே, மார்னிங் நேரத்துலலாம் எழுந்திரிக்க முடியாது. எனக்கு சமைக்க சுத்தமாக வராது.
ஐ நோ நீ நல்லா குக் பண்ணுவ. ஸோ வீட்டில் ஒருத்தர் குக் பண்ண தெரிஞ்சா போதும். நீ குக் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் இந்த விரதம் என்னால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் நான் பசி தாங்க மாட்டேன். அது உனக்கு தெரியும்ல? தெரியும் அயன். அப்புறம் இந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிற பொண்ணு நான் இல்லை. சனிக்கிழமை பப்புக்கு போகிற பொண்ணு நான். அதுவும் உனக்கு தெரியும். ஓகே, இப்போ விட்டா எனக்கு சொல்கிறதுக்கு வர டைம் இல்லை. நான் என்னோட க்ரஷ்னு ஒருத்தர் சொல்லுவேன்ல, ஆமாம், அது வேற யாரும் இல்லை ஜேகே, நீ தான். ஜேகே ஷாக்காக அவங்கள பார்க்குறான். இவ்வளோ ஷாக் ஆகாத, கம்மி பண்ணிக்கோ. வயன் என்ன சொல்கிற? அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஐயோ, இப்போ ஐ லவ் யூ ஜேகே. எவ்வளோ நல்ல மேரேஜ் வச்சுக்கலான்னு சொன்னீங்க? 3-4 வீக்ஸில். 3-4 வீக்ஸில் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகே? உங்கள் அம்மா உங்களை முறைச்சி பார்க்குறாங்க. அம்மா உனக்கு ஜேகே விடவா ஒரு நல்ல மருமக வேணும்? இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டாமா. சும்மா எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு. உங்கள் அப்பா சிரிச்சு க்ரீன் சிக்னல் கொடுத்துடுறாங்க. தேங்க்யூ அப்பா. சோயோன், நீங்கள் கிளம்பலாம். உங்களுடைய பண்பாடு மிக்க, பாரம்பரியம் மிக்க உங்களோட குடும்பம், உங்களோட தட்டுக்கள், உங்களோட பழங்களை தூக்கிட்டு கிளம்புங்க. அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. பட் ஜேகே உங்களுமே பார்த்துட்டு இருக்கான். எப்படியோ கல்யாணத்தை நிறுத்திட்டேன். இனிமே தாய் கலவி கொஞ்ச நாளுக்கு கல்யாணத்தை பற்றி பேச மாட்டா. அப்போ கல்யாணத்தை நிறுத்த தான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னியா வயன்? கல்யாணத்தை நிறுத்த தான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னியாடி? ஜேகே சொல்லுடி, உன் கல்யாணத்தை நிறுத்த தான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னியாடி? என்ன ஜேகே ஹார்ஷா பேசுற? இதுவே உனக்கு ஹார்ஷா? டி 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 சொல்லாத ஜேகே, எனக்கு பிடிக்கல. ஓ, அப்போ உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணா பண்ணலாம், அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா நீ நான் டி சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேல்ல டி? ஜேகே என்ன ஜேகே? எப்போ சொன்ன? இன்னும் 3-4 வீக்ஸ்லையா? ஆன்டி, இன்னும் 3-4 டேஸ்ல எங்க 2 பேருக்கும் மேரேஜ். ஜேகே ஜேகே ஜேகே, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்ததாண்டா அப்படி சொன்னேன். எனக்கு தெரியாது, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்ன. நான் உன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்னோட ஒய்ஃபா. உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு ஜேகே வெளியே போகிறான். உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஜேகேவே சிரித்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஜேகே பின்னாடியே ஓடுறீங்க. ஜேகே இங்கே பாரு ஜேகே. என்ன வயன், இன்னும் 3 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? போ, வெயிலில் வந்தால் கருத்து போயிடுவேன். மேரேஜ் ஹாலில் பிரைட்டாக இருக்கணும்ல. ஜேகே இங்கே பாரு. சொல்லு, உன் க்ரஷ் வேற யாராதா? சொல்லு, ஏவாம? ஜேகே இங்கே பாரு. பார்த்துட்டு தான் ஓயன் இருக்கியா? சொல்லு. எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. இப்போ ப்ரப்போஸ் பண்ண ஒரு கொஞ்ச நேரம் 10 மினிட்ஸ் இருக்குமா? ப்ரப்போஸ் பண்ண, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன், அதுவும் 3-4 வீக்ஸில். ஜேகே அது கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக சொன்னேன். பட் நான் இப்போ உன்னை என்னோட ஒய்ஃபாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் நடந்து போகிறான். நீங்கள் அவனை ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஆஃப்டர் 3 டேஸ் இப்போ நீங்கள் சர்ச்சில் இருக்கீங்க. உங்கள் ஆப்போசிட்டில் ஜேகே நின்றுட்டுருக்கான். ஹேண்டை கொடுவயன். ஜேகே ஒரு நிமிஷம் யோசி ஜேகே, கொடுவயன் அப்படின்னு அவனும் உங்கள் ஹேண்ட்ஸில் ரிங்கை போட்டு விடுறான். நீங்களும் ஒரு பதட்டத்தோடவே அவன் ஹேண்ட்ஸில் ரிங்கை போட்டு விடுறீங்க. அவ்வளோதான், கல்யாணம் ஆயிடுச்சு, வாடி போகலாம் பொண்டாட்டி அப்படின்னு அவன் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். எப்படியோங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினச்சேன். எப்படியோ நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்கள் அப்பா அம்மாவும் கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் ஜேகே கூட காரில் போகிறீங்க, எதுவுமே பேசலை. நீங்களும் அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. வயன் சொல்லு ஜேகே, யார் உன்னோட க்ரஷ்?
அது எதுக்கு உனக்கு இப்போ? அதான் கல்யாணமே பண்ணிட்டல்ல. சொல்லு வயன், யார் அவன்? சொல்ல முடியாது. சொல்லு வயன். சீனியர். சீனியர்? எந்த சீனியர்? அந்த கம்மி ஸ்மைலோட கியூட்டா டால் மாதிரி இருப்பாருல்ல, யாரு? ஜேகே, இவ்வளோ அடையாளம் சொன்னதுக்கு நீ கண்டுபிடிச்சிருக்கணும் யாருன்னு. சுகா அண்ணாவா? ஆமா, அவர் தான் என்னோட க்ரஷ். ஜேகே உங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வயன், நான் உன்னோட ஹஸ்பண்ட். இப்போ நான் உன்னோட க்ரஷ் யாருன்னு கேட்டா நீ யாருன்னு சொல்லணும். யாருன்னு சொல்லணும்? நீ தான்டான்னு சொல்லணும். ஆ ஆ நீதான் நீதான். டென்ஷன் ஆகுற வயன். சரி சரி, ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இனிமேல் நீ தான் என்னோட க்ரஷ் அப்படின்னு நீங்களும் அவனை போய் பேக்கில் ஹக் பண்ணிக்கிறீங்க. இனிமே உன் லைஃப்பில் இருக்க ஒரே பையன் நான் தான். நீ தான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அப்படின்னு அவன் சிரிச்சுட்டே உங்களை திரும்பி ஹக் பண்ணிக்கிறான். சாரி டி பொண்டாட்டி, லவ் யூ டி பொண்டாட்டி. ஓகேடா, அவ்வளோதான். இந்த ஒன் ஷாட் நான் சும்மா ஃபன்னாக அப்படி பேசி விட்டுட்டேன். இந்த டைமுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஓகேவா. ஸோ போஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆயிருக்கும், ஐ நோ. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க, ஓகேவா. டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் ட்ரீமில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கிரோஸ். டாட்டா, பை பாய்.